சந்திரன் கேது குருவுடைய அந்த 1ஆம் பாத நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்பவுமே ஒரு சுய மரியாதை எதிர்பார்க்கிறவங்க, தன்னம்பிக்கை கொண்டவங்க, தனிமையை விரும்பக்கூடியவங்களாம் இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, நாம செய்யற செயல்கள் யாரும் குறுக்கீடு பண்ணக்கூடாது, அந்த தனிமையை விரும்பக்கூடிய எப்பவுமே அந்த குடும்பத்தை பற்றிய எண்ணங்களும் குடும்பத்துக்கு இதெல்லாம் செய்யணுங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். நிறைய சம்பாரிச்சு நம்ம நிறைய பொருள் எல்லாம் சேர்க்கணுங்கிற ஒரு ஆசை ஒரு வண்டி எடுத்துட்டு போய் லைட்டா அவ்வளவு தூரம் போயிட்டு வரலாம், அந்த சின்ன சின்ன டிராவல் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். இவங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே கற்பனை வளம் விற்கிறீங்க, எப்ப பாரு எதையாவது ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம பழகும் போதே பாத்தீங்கன்னா அவங்க நேர்மையா இருக்கிறாங்களா உண்மையா இருக்கிறாங்களா நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா. எந்த ஒரு விஷயத்திலும் உண்மையை எதிர்பார்க்கக்கூடியவங்க. பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். 27 நட்சத்திரங்கள்ல பிறந்துட்டாங்கனாலே ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு விதமான குணங்களோடு தான் இந்த பிறவியில அவங்க வாழ்வாங்க. அப்படி இருக்கக்கூடிய குணங்களை நம்ம எப்படி எதிர்கொள்ளலாம், வாழ்க்கையை எப்படி வாழ முடியும், அது எந்த உறவா இருந்தாலும் சரி, கணவன் மனைவி குழந்தை தாய் தகப்பனார் நண்பர்கள்னு எந்த உறவா இருந்தாலும் அவங்கள நம்ம எப்படி கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும், அவங்களை எப்படி நம்ம சமாளிக்கணும்னு நமக்கு ஒரு தாந்திரிகம்ன்றதை தாண்டி யதார்த்தமான ஜோதிட முறையில நமக்கு சொல்வதற்காக ஜோதிடர் பண்டிட் பாலசுப்ரமணியன் அவர்கள் நம்ம கூட ஜாயின் பண்றாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். 27 நட்சத்திரக்காரர்கள் நீங்க சொல்லும் போதே கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்தது. எல்லாருமே ஒவ்வொரு விதமான ஒரு குணாதிசயத்துல தான் இருப்பாங்க. ஸோ இந்த 27 நட்சத்திரக்காரர்கள் நம்ம வீட்டுக்குள்ள எந்த உறவுகளாக வேணா இருக்கலாம். ஆனா அது சில சமயம் ஒத்து போகாத உறவா மாறி பகையா மாறி அப்புறம் அது வாழ்நாள் கடைசி வரைக்குமே அப்படியே ஆயிடுது. இந்த மாதிரி இல்லாம இந்த குணாதிசயங்களை தெரிஞ்சு நம்ம எப்படி அவங்களை கையாண்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், அஸ்வினிலேருந்து துவங்கிக்கலாம். அதாவதுங்க, நம்முடைய மக்களுக்கு பொதுவாக தெரிந்த ஒரு விஷயம் 12 ராசிகள் 27 நட்சத்திரங்கள், இது எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த நட்சத்திரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சூட்சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நட்சத்திரத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும். குணாதிசயம்னு ஒண்ணு இருக்கு. குடும்பத்துல படிக்கிற ஒரு பையன் இருப்பான், எது சொன்னாலும் கேட்க மாட்டான். அதே மாதிரி ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள அப்பப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா வந்துகிட்டே இருக்கும். இந்த நட்சத்திரத்துடைய குணம் அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பக்கம் வேலைக்கு போறோம், ஒரு மேலதிகாரி இருக்கிறாங்க, நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அப்ப நம்ம இந்த நட்சத்திர வச்சு ஒரு மனுஷனுடைய குணம் என்னன்னு தெரிஞ்சு அவனுடைய வழியில பின்பற்ற வைக்கணும். பிடிச்சமானதை நம்ம செய்ய வைக்கணும், பிடிச்சமானதை செஞ்சு கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் போது இயற்கையாகவே அவனுடைய ஆக்டிவிட்டிஸ்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். இப்ப நான் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா 100% கரெக்டா இருக்கும். நம்முடைய வாடிக்கையாளர்களே சொல்லலாம், கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம், உங்களுக்கு கண்டிப்பா கரெக்டா இருக்கும். இப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நட்சத்திரத்தை பத்தி பேசும்போது 27 நட்சத்திரம் தான். ஆனா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இருக்கு பாத்துக்கோங்க. இந்த நட்சத்திர பாத அடிப்படையில அந்த மனிதனுடைய குணாதிசயத்தை நம்ம தெளிவாவே சொல்லிடலாம். அப்ப அப்படி பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள், கேதுவுடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரியும், அஸ்வினி மகம் மூலம். சந்திரனுடைய நட்சத்திரம் தெரியும், ரோகிணி அஸ்தம் திருவோணம். குருவுடைய நட்சத்திரம் தெரியும், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி. அப்போ அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்துடைய 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள், சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி அஸ்தம் திருவோணத்தின் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள், குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தின் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். எப்பவுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சுய கௌரவம் ஜாஸ்தி. 9 நட்சத்திர பாதம் சொன்ன ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சொல்லி இருக்கிறாங்க. இந்த 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க, சந்திரன் கேது குருவுடைய அந்த 1ஆம் பாத நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்பவுமே ஒரு சுய மரியாதை எதிர்பார்க்கிறவங்க, தன்னம்பிக்கை கொண்டவங்க, எதையுமே நம்ம தனிப்பட்ட முறையில் சாதிக்கணும், தனிமையை விரும்பக்கூடியவங்களாம் இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, நாம செய்யற செயல்கள் யாரும் குறுக்கீடு பண்ணக்கூடாது, அந்த தனிமையை விரும்பக்கூடிய இது இருக்கும். எதையுமே நாமளே செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஆற்றல் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும். முதல்ல அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இவங்களை முதல்ல என்ன பண்ணணும் தெரியுங்களா, முதல்ல புகழ்ந்துகிட்டே இருக்கணும். ஒரு படிக்கிற மாணவராக இருந்தா கூட இந்த பாதத்துல பிறந்தவங்கள நீ நல்லா படிப்ப, நீ சூப்பரா இருக்கிற அப்படின்னு அவங்களை ஏதாவது அவங்களுடைய விஷயத்தை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் இப்ப சொன்ன அந்த நட்சத்திர பாதங்களை போறவங்கள குறை சொல்லவே கூடாது. நீங்க குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டு உங்களை விட்டு விலகிடுவாங்க. குறையா இருந்தாலுமே அது நிறைய மாத்தி சொல்லணும், நிறைய என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப அவங்கள கேவலப்படுத்த கூடாதுன்னு சொல்லுவாங்க, டிஸ்கரேஜ் பண்ணிட்டே பண்ணக்கூடாதுங்க. அப்படி பண்ணுனா அவங்க அப்படியே அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். அதை நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே, இப்ப பாரு அவங்களை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி செய்யும் போதுங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய அந்த குணம் அவங்களுக்கு நல்லா செயல்பட ஆரம்பிச்சிடும். அவங்க அடுத்த செயலை செய்யறதுக்கு சந்தோஷமா செய்ய ஆரம்பிச்சு. இதெல்லாம் இந்த பாதத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும். அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம் 2ஆம் பாதம். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரம் இதனுடைய 2ஆம் பாதம். இதுல பிறந்தவங்க எல்லாம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா என்னைக்குமே தன்னோட குடும்பத்தை பத்தி ரொம்ப நேசிக்கிறவங்களா இருப்பாங்க. எப்பவுமே அந்த குடும்பத்தை பற்றி எண்ணங்களும் குடும்பத்துக்கு இதெல்லாம் செய்யணுங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். நிறைய சம்பாரிச்சு நம்ம நிறைய பொருள் எல்லாம் சேர்க்கணுங்கிற ஒரு ஆசை கண்டிப்பா நிறையவே இருக்கும். அந்த மாதிரி விஷயம் இருக்கும். சாப்பாட்டு பிரியர்கள், அந்த சாப்பாட்டை விரும்பி சாப்பிடுறவங்க, அந்த சாப்பாடு வெரைட்டிஸ் எதிர்பார்க்கக்கூடியவங்களா அவங்க கண்டிப்பா இருப்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் இருக்கும். ஒரு சில
சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முகத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பாத்தீங்கன்னா முகத்தை எப்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும், சரியா வந்து பியூட்டி பார்லர் போய் அழகுபடுத்துவாங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்ப இந்த குணாதிசயங்கள் எல்லாமே இந்த பாதத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும். அப்ப நம்ம அவங்களை எப்படி என்கரேஜ் பண்ணா அவங்களுக்கு பிடிச்சமான ஃபுட்ஸ் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கணும். அவங்க என்னென்ன ஃபுட்ஸ் கூட அந்த ஃபுட்ஸை கொடுத்து தம்பி இந்த சாப்பிடு, பாப்பா இந்த சாப்பிடு. ரெண்டாம் இடங்கிறது பேசுறதுங்க. இப்போ அந்த மாதிரி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்குங்க நம்ம நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தினமும் என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். நடக்கிற விஷயம் டெய்லி அன்றாட விஷயங்களை ஷேர் பண்றது, அவங்களுக்கு தேவையான ஃபுட்ஸை வந்து வாங்கி கொடுக்கறது, குறை சொல்லக்கூடாது. அப்ப இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்பொழுது அந்த குணங்கள் வந்து அப்படியே சூப்பரா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், நம்ம சொல்றதை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் நம்ம கண்டிப்பா உறுதியா வேலை செய்யும், ஒரு மாற்றமே இருக்கு. அதே மாதிரி அவங்க சொல்ற சொற்களை நாம மறுத்து பேசக்கூடாது. அதுதான் வந்து இந்த நட்சத்திர பாதத்துல பிறந்தவங்களுக்கான ஒரு அருமையான குணம். அதன்படி செயல்படுத்தினா கண்டிப்பா அவங்க ஜெயிச்சிருவாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலத்துடைய 3ஆம் பாதம். அடுத்து பாத்தீங்கன்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்துடைய 3ஆம் பாதம். புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்துடைய 3ஆம் பாதம். இந்த பாதத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு சிறு தூர பயணம் செய்யறது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு வண்டி எடுத்துட்டு போய் லைட்டா அவ்வளவு தூரம் போயிட்டு வரலாம், அந்த சின்ன சின்ன டிராவல் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தைரிய வீரியம்னு சொல்லுவாங்க இல்லையா, எப்பவுமே வந்து தன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த நம்பிக்கை, எப்பவுமே வந்து முயற்சிகள் அவங்களுக்கு நிறைய இருக்கும். ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அது வேற விஷயம், எதையாச்சும் ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டு கேட்கறது அல்லது பாட்டு பாடுறது இந்த மாதிரி விஷயங்களும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்சமான விஷயமா இருக்கும். பாத்தீங்கன்னாவே தெரியும், நல்லா அந்த பாட்டு கேட்கறதுலயும் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு அந்த ஈடுபாடு வந்து வந்துடும். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இளைய சகோதரத்தின் மேல பாசம், எப்பவுமே அந்த சகோதரன் நினைக்கிறது, சகோதர பாசங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி காரத்துவங்கள் வந்து அவங்களுக்கு நிறையவே நிறைஞ்சிருக்கும். அப்ப நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு அடிக்கடி ஒரு ப்ராப்ளம்ஸ் வருது, அவங்க சரி பண்ணா அடிக்கடி ஒரு 2 வீலர்ல வச்சுக்கிட்டு கூட்டிட்டு போகணும். பாப்பா அப்படியே ஒரு இடத்துல இருந்து பேசாம அப்படியே ஒரு டிராவல் பண்ண வைக்கணும். சில பேர் எழுதுறது ரொம்ப ஆசைப்படுவாங்க பாத்துங்க இந்த பாதத்துல பிறந்தவங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், ரீடிங் பண்றது. அப்ப அடிக்கடி ஏதாச்சும் ஒரு புக்கை வாங்கி அவங்களுக்கு பிடிச்சமானது, ஒரு சில பேருக்கு ஆன்மீக புத்தகம் பிடிக்கும், சில பேருக்கு லௌகீக புத்தகம் பிடிக்கும், இந்த மாதிரி புத்தகங்கள் இருக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரி அடிக்கடி புத்தகத்தை வாங்கி கொடுத்து படிக்கணும்னு சொல்லணும். இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது இந்த நட்சத்திர பாதத்துல பிறந்தவங்க கண்டிப்பா வந்து உங்களுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வருவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க, ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்துடைய 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க, குருவினுடைய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்துடைய 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க. இவங்களை பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ஒரு கம்ஃபர்டபுளா அமையணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த ஒரு கஷ்டப்படாம எல்லாமே ஈஸியா கிடைக்கும், ஈஸியானு எடுத்துக்கலாங்க. கஷ்டப்பட்டாலும் எல்லாமே ஒரு கம்ஃபர்டபுளா கிடைச்சிரும்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க. ஒரு சில பேர் அம்மா மேல நிறைய பாசம் வச்சிருப்பாங்க. அம்மானா அம்மா மேல உயிரை கொடுப்பாங்க, அம்மா மேல பாசம் நிறைய வச்சிருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா 4 வீலர் ஓட்டுறது, 4 வீலர்ல பயணம் பண்றது, இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். இந்த இடம் வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க பாத்துங்க. நல்ல ஒரு வீடு கட்டணும், நல்ல வீட்டுல குடி இருக்கணும், அந்த மாதிரி ஆசைப்படுவாங்க. மேக்ஸிமம் வீட்டுக்குள்ளேயே இருக்க ஆசைப்படுவாங்க. மேக்ஸிமம் அந்த வீட்டை வந்து சுத்தமா வச்சிருக்கணுங்கிறது இருக்கலாம், அந்த வீட்டு மேல அலாதி பிரியம்ங்கிறதும் அவங்களுக்கு வந்து இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சில ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த பாதத்துல பிறந்தவங்க பாருங்க, ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி போடணும் அப்படிங்கிற அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி பாதத்துல பிறந்தவங்க எப்பவுமே ஒரு மைண்ட் அப்செட்டா இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்காங்கன்னா இவங்களை கூட்டிட்டு போய் துணி கடைக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு பிடிச்சமான ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். சோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும். சில நேரங்களில் மாதிரி அப்செட் ஆகும், அம்மா கூட பேசும்போது ஃப்ரீ ஆவாங்க. அப்ப இந்த மாதிரி கேட்டகரியை ஃபாலோ பண்ணாலும் அவங்களோட இது வந்து நல்லா இருக்கும். அடுத்ததாக எந்த நட்சத்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்க அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் பாதத்தை பார்த்துக்கணும். 1ஆம் பாதம் அதுல பிறந்தவங்களும் சரிங்க. சனி பகவானுடைய நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இதனுடைய 1ஆம் பாதத்துல பிறந்தவருடைய இது. அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கற்பனை வளம் விற்கிறீங்க. எப்ப பாரு எதையாவது ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பிளான் போட்டு இருப்பாங்க. அது நடக்குது நடக்காதுங்கிறது ரெண்டாவது விஷயம். எப்ப பாத்தீங்கன்னா ஒரு அந்த பிளான்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்துங்க நான் சொல்லுவீங்களா, அந்த 5ஆம் இடங்கிறவே புத்தி தான், எதையோ ஒண்ணு போட்டு மைண்ட்ல போட்டு சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கற்பனை வளம் பிளஸ் வந்து குழந்தைகள் மேல வந்து அதிக ஒரு பாசம், எப்ப பாரு ஏதாவது ஒரு பிளான் போடுற விஷயம், ஒரு சினிமாக்கு போலாங்கிற ஒரு ஆசை, டூர் போலாங்கிற ஒரு ஆசை, இந்த மாதிரி அந்த மனதில் வந்து கற்பனை எண்ணங்கள் வளங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நிறைய பேர் குலதெய்வம் இருக்குது பாத்தீங்களா, குலதெய்வ வழிபாடு பண்ணணும், குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போகணுங்கிறது விருப்பம் உள்ளவங்க இருப்பாங்க. ஒரு உதாரணமா ஒரு பசங்க இருக்காங்க, பொண்ணுங்க இருக்காங்க, அல்லது ஹஸ்பண்ட் ஒய்ஃபே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மைண்ட் அப்செட்டா இருக்கக்கூடிய நேரத்துல சினிமா கழிச்சிட்டு போகலாம், ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீச்சுக்கு கூட்டு போகலாம், ஏதாச்சும் ஒரு சுற்றுலா கூட்டு போகலாம், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யலாம். அவங்களுடைய பிளானை பத்தி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். தம்பி நீ என்ன பிளான் போட்டு வச்சிருக்கிற, என்ன பிளான் போட்டு வச்சு உங்க பிளானை சொல்லு. நிறைய பேர் அந்த குலதெய்வ ஆசை இருக்குன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய விஷயங்கள் வந்து கண்டிப்பா வந்து மாற்றங்கள் கொடுக்கும். பரணி பூரம் பூராட நட்சத்திரத்துடைய 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதியுடைய 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க. அடுத்து செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்துடைய 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க. இவங்களை பாத்தீங்க வச்சுங்க எப்பவும் ஒர்க்ல கான்ஸ்டா இருப்பாங்க, வேலைன்னா அவ்வளவு பிரியமா இருக்கும். அவங்க பாத்தீங்க இயற்கையாவே ஒரு வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசை நிறைய இருக்கும். கொடுக்கிற வேலை இருக்கு பாத்தீங்களா, கொடுக்கிற வேலையை கரெக்டா செய்யணுங்கிற ஆசை நிறைய இருக்கும். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த
கடன் அடைக்கணும் அப்படி அந்த கடன் நோக்கி ஓடக்கூடிய சூழ்நிலைகளும் ஒரு சில பேருக்கு வந்து அவங்களோட மைண்ட்ல எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். சில பேருக்கு கடனை வாங்கி ஏதாவது ஒன்று பண்ணணும் ஆசை இருக்கும், கடனை வாங்கிட்டு கடனை அடைக்கணுங்கிற அதை நோக்கி ஓடக்கூடிய லைஃபும் இருக்கும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஹார்ட் ஒர்க்கர்னு சொல்லுவேன். உண்மையான உழைப்பாளிகள் அவங்க தான். நல்லா ஹார்டா உழைப்பாங்க. பலன் கிடைக்கிறது கிடைக்காத ரெண்டாவது விஷயம். ஆனா கடினமா உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எந்த வேலையை கொடுத்தாலும் பர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கும்னு நினைப்பாங்க. இந்த கேட்டகரிஸ் வந்து இருக்கும். கடன் வாங்குறது, கடனை வாங்கி கட்டுறது, அந்த மாதிரி விஷயங்களா இருக்கு. அது மேலேயும் ஒரு சில பேருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதை நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. ஒரு தொழிலே பண்ணா கடன் வாங்கி பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு வரலாம். அப்ப இந்த மாதிரி கேட்டகரிஸ் வந்து அவங்க இப்படி அவங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இவங்களை எப்படி நம்ம சமாதானப்படுத்துறது அப்படின்னா ஒண்ணு சிம்பிள் தான். ஒரு வேலை பாக்குறாங்கன்னா அந்த வேலையை பாராட்டணும். நீங்க ஒரு பக்கம் நீங்க வேலைக்கு போயிட்டு வர சொல்லணும், நீ வேலை சூப்பரா பண்ற, உன்னுடைய ஒர்க் ரொம்ப கரெக்டா இருக்கு, அவங்க தப்பா செஞ்சா கூட கரெக்டா இருக்குன்னு அப்படியே ஒரு மூலமா சொல்லி சூப்பரா இருக்குப்பா, ஆனா ஒரு சின்ன இந்த மாதிரி லேசா இதை மட்டும் மாத்திக்கும், அந்த மாதிரி லேசா சொல்லணும். எடுத்தோடனே நீ பாக்குறது வேலை பாக்குறதெல்லாம் சரியில்லை வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ ஒண்ணு வேண்டாங்க, ஒரு கணவன் மனைவி கல்யாணம் ஆயிடுச்சுங்க, வீட்டுல போறாங்க, ஒரு சமையல் செய்யறாங்க வச்சுங்க, மனைவி கணவர் பார்த்துட்டு நல்லா இல்லை அப்படின்னா நீ செய்தது எதுவும் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது, ரொம்ப சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு லேசா அந்த இதை மட்டும் கொஞ்சம் குறைச்சு போட்டு உப்பு கொஞ்சம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லணும். அப்போ இந்த பாதத்துல பிறந்தவங்களை அவங்க எந்த வேலை செஞ்சாலும் பாராட்ட வேண்டும். பாராட்டினாவே வந்து பலன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரத்துடைய 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க. அதே மாதிரி சனி பகவானுடைய நட்சத்திரம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரத்துடைய 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பவுமே எல்லாம் உண்மையா இருக்கும். நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு அன்பு காட்டுறோம் இல்லைங்களா, அந்த அன்பு உண்மையா இருக்கும்னு நினைப்பாங்க. இப்ப நம்ம பழகும் போதே வந்து பாத்தீங்கன்னா அவங்க நேர்மையா இருக்கிறாங்களா, உண்மையா இருக்கிறாங்களா நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா. எந்த ஒரு விஷயத்திலும் உண்மையை எதிர்பார்க்கக்கூடியவங்க தராசு முள் மாதிரி சொல்லுங்க. அவங்க வந்து எல்லாமே கரெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுல இருந்து அன்புல கொடுக்கிற அன்புல வந்து நம்ம எப்படி இருக்கணுங்க, ரொம்ப கரெக்டா இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. கணவனா இருந்தா மனைவி மேலையும், மனைவியா இருந்தா கணவன் மேலையும் ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. அந்த பாசம் வந்து எப்பவுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். நம்ம எதையுமே டீஆக்டிவேட் பண்ணக்கூடாது. ஆனா வந்து பொய்யான அன்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி கேட்டகரி எல்லாம் வந்து இந்த பாதத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி சமுதாய ரீதியான விஷயங்களுக்கு சில பேர் ஹெல்ப் பண்ண நினைப்பாங்க. இன்னொரு சில நேரத்துல சொசைட்டில நல்லா வரணும்னு நினைப்பாங்க. சோ நம்ம வந்து சொசைட்டில ஒரு நல்ல மதிப்போட மரியாதையோட இருக்கணுங்கிற ஆசை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்ப இந்த பாதத்துல பிறந்தவங்களுக்கு உண்மையான விஷயங்கள் எப்படி வந்து நம்முடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வருதுன்னா அப்படியே அந்த ஒரு அன்பு பாசத்தை அதிகமா காட்டணும். ஆணா இருந்தா மனைவி மேல காட்டணும், பெண்ணா இருந்தா கணவன் மேல காட்டணும். அவங்களை வந்து கேர் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ஃபுல்லா நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட லைஃப் நல்லா இருக்கும். அதே மாதிரி இவங்ககிட்ட வந்து பழகக்கூடிய விதமே வந்து பொய் பேசக்கூடாது. உண்மையா நடந்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. எவ்வளவு பாசத்தை கொடுக்குறீங்களோ அவ்வளவு தூரம் அவங்களுடைய அந்த கண்ட்ரோல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்ததாக பரணி, பூரம், பூராடம். பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரத்துடைய 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க. சனி பகவான நட்சத்திரம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க. அதே மாதிரி செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரத்துடைய 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க. இவங்களை பாத்தீங்கன்னா எதையாச்சும் ஒரு தோண்டி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சொல்றாங்கல்ல, இதுல ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னோம்னா இதுக்குள்ள என்ன இருக்கு, அது உள்ள போய் ரொம்ப அதை ஆராய்ச்சி பண்ற குணம் வந்து இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜோதிடத்தை மேல ஆர்வம் நிறைய இருக்கும். நிறைய அந்த ஜோதிடம், மறைகலைகள்னு சொல்லக்கூடியது, ரகசியங்கள், ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் மேல எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமா வந்து செலுத்துவாங்க. நிறைய அந்த சிபி, சிஐடி ஆபீசர்ஸ், உளவுத்துறை எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்த துறையில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து மேக்ஸிமம் இதுல இருக்கிறவங்களும் இருப்பாங்க நிறைய பேர். ஏன்னா அது விருப்பப்பட்டு அதுக்கு போவாங்க. அவங்க ஆழ்ந்த ஆராய்ச்சி பண்றதுங்க, எதுவா வந்து ரொம்ப டீப்பா போய் ஆய்வு பண்ணக்கூடிய தன்மைகள் வந்து அவங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு ஆராய்ச்சி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதை கொடுத்துட்டு இதுல என்ன இருக்கு, ஃபுல்லா இருக்குன்னு பாரு, தேடு, படிப்பு படிக்கிறாங்க, இதுல வந்து உன்னால எந்த அளவுக்கு உள்ள போய் ஆராய்ச்சி பண்ண முடியுமோ டீப்பா ஆராய்ச்சி பண்ணும், மத்தவங்கள விட நீ பெருசா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணுங்கிற அந்த இதை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும், கையில கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கொடுக்கலாம். அதே மாதிரி சொல்றீங்களா, அந்த ஆராய்ச்சி பிடிக்கணும், நிறைய அடிக்கடி இந்த படத்துக்கு கூட்டு போலாம், இந்த ரகசியம் கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி இந்த த்ரில்லர் மூவிஸ், அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பண்ணலாம். அவங்களுக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் இருக்கு, சொன்ன சுவாரஸ்யமா இருக்கும். அவங்களுக்கு இருட்டு தான் ரொம்ப பிடிக்கும். யாருமே டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு இருட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்றது, இது பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ அவங்களுடைய செயல்களை செய்வதற்கு இருட்டு அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறதுனால வெளிச்சம் இல்லாமல் ஏதாவது ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா இரவு பொழுதுல கொடுத்து தம்பி பண்ணு, உன்னால முடியும்னு சொல்லி கொடுக்கும். இதெல்லாம் செய்யும்போது கண்டிப்பா அவங்களுடைய அந்த கேரக்டர்ஸ் வந்து கண்டிப்பா நல்லபடியா மாறும். அவங்க குணத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க போக்குல போனா நிச்சயமா நம்மளுடைய காரியத்தை சாதிச்சிடலாம். அடுத்ததாக என்ன நட்சத்திரத்தை பத்தி ஓகேங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இதனுடைய 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க. தான தர்மங்கள் செய்யறதுல இவங்களுக்கு விருப்பம் இருக்கா, லாங் டிராவல் போறதுல விருப்பம் இருக்குதா, கோவிலுக்கு போறது விருப்பம் இருக்குதா, 3ல ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். அவங்க ஏதாச்சும் இந்த மாதிரி நமக்கு வந்து மைண்ட் அப்செட்டா இருக்கும்போது இந்த 3ல எது அவங்களுக்கு பிடிக்குமோ அதை வந்து அவங்களை செய்ய வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வருவாங்க. ஓகேங்களா, இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் சொன்னது மட்டும் இல்லைங்க, சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் 1ஆம் பாதமா இருந்தாலும் சரிங்க, ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்துடைய 1ஆம் பாதமா இருந்தாலும் சரிங்க, அதே மாதிரி ராகுடைய நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்தாலும் சரி, இது எல்லாமே
அவங்களுக்கு பொருந்தும். அப்ப இவங்க எல்லாம் வந்து அதை பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியும், அவங்களோட கேரக்டர்ஸ் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு வர முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதே நட்சத்திரங்கள் சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை 2, உத்திரம் 2, உத்திராடம் 1. இந்த சூரியனுடைய நட்சத்திரங்கள் 2ஆம் பாதம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்துடைய 2ஆம் பாதம். அடுத்து பாத்தீங்கன்னா ராகுடைய நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயத்தினுடைய 2ஆம் பாதம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. எப்பவுமே கேரியர் மேல ஒரு அக்கறை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு தொழிலோ வேலையோ அதை சார்ந்த சிந்தனை தான் ஓடிக்கிட்டே இருக்கும். பாத்துங்க, ஒரு வேலை பார்க்கறது, தொழில் பண்றது, அந்த அவங்களுடைய ஜீவனை என்ன அப்படிங்கறத நோக்கி தான் அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாவே இருக்கும். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மா என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்ப இந்த மாதிரி நபர்களை நம்ம எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள அதிகமா வந்து அந்த தொழிலை பத்தி அந்த வேலையை பத்தி பாராட்டிட்டே இருக்கணும். தொழில் பண்றாங்கன்னு வச்சுக்கோ, நீ தொழில் பண்ணுங்கன்னு, நீ தொழில் சூப்பரா பண்ற சொல்லிட்டு ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறை இருந்தா இதுல கொஞ்சம் மாற்றம் இருக்குது, ஆனா நல்லா சூப்பரப்பா அப்படின்னு அந்த தொழிலை பத்தி, அல்லது வேலைக்கு போறாங்க, நீ வேலை சூப்பரா பாக்குறப்பா, வேலையில சாதிப்ப, தொழில சாதிப்பேன்னு அவங்களை என்கரேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது சாதிக்கிறாங்க சாதிக்காதங்க அவங்களோட ஜாதகத்தை பொறுத்து அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ண வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு இது வந்து தோணும் உங்களுக்கு. அதே மாதிரி அவங்க கர்மாவை பத்தி சிந்திக்கிறதுனால கர்ம விஷயங்களை பத்தி சொல்லி கொடுக்கணும். அதாவது இப்போ உங்களுடைய கர்மா இதுதான், உன்னுடைய கர்மா இதுக்காகத்தான் பிறந்திருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்துங்க இவங்களுக்கு வந்து நிறைய அந்த ஹெல்பிங் மைண்ட் வந்து வரும். ஆனா மெயினான கான்செப்ட் என்னன்னா அவங்களுடைய தொழிலையும் வேலையும் பாராட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்லும் போது கண்டிப்பா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த மைண்ட் அப்செட்ங்கிறது கண்டிப்பா மாறிடும். 3ஆம் பாதம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்துடைய 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க, ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்துடைய 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க, திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்துடைய 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க. இவங்களுடைய கேட்டகரிஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து அந்த அபிலாசைகள் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதை பூர்த்தியாகும் துடிப்பாங்க. பிளான் போட்டது நடக்கணுங்கிற அந்த ஒரு ஆசை வந்து நிறைய இருக்கும். நிறைய சேமிக்கணும்னு ஆசைப்படுவாங்க பாத்துக்கணும். அதாவது நிறைய வந்து நம்ம வந்து சம்பாரிச்சு சேமிக்கணும், ஒரு பணமோ பொருளோ அந்த சேமிப்புங்கிறது நிறையவே இருக்கும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இருக்கவங்க சொன்னாலும் சொல்லாட்டியுமே அந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு 4 காசாச்சு மிச்சப்படுத்தணும் அப்படிங்கிறது என்ன அவங்களுக்கு ஜாஸ்தியா இருந்துகிட்டே இருக்கும். சில பேர் மூத்த சோகத்து மேல நிறைய பாசங்கள் ஜாஸ்தியா வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிமை விலங்குகள் சொல்லுவாங்களா, அது மேல ரொம்ப ஆசை வச்சிருப்பாங்க. அடிமை விலங்குனா நம்முடைய அந்த செல்ல நாய்கள், பூனைகள், இந்த மாதிரி அந்த அடிமை விலங்குகள் மேல வந்து ரொம்ப பாசம் நிறைய இருக்கும். அது வளர்க்கறது அதெல்லாம் அந்த பெட்ஸ் அனிமல்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து பயங்கரமா அவங்க மேல ஆசை பிரியமெல்லாம் அதிகமா இருக்கும். அப்போ இந்த மாதிரி கேட்டகரிஸ் அவங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, இந்த கேட்டகரி எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அப்போ இவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மைண்ட் அப்செட் இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா, என்கரேஜ்மெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்களால ஜெயிக்க முடியும். ஜெயிக்க முடியுதோ இல்லையோ அவங்களை வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ண முடியும். அப்போ இதையெல்லாம் நம்ம பார்த்து செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இறுதியா வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் 4ஆம் பாதம், புதனுடைய நட்சத்திரங்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்துடைய 4ஆம் பாதம், அடுத்தபடியா திருவாதிரை சுவாதி சதி நட்சத்திரத்துடைய 4ஆம் பாதம். இவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க, முதல்ல தூக்கம் நல்லா வேணும். உங்களுக்கு என்ன பண்ணணும், தூங்கணும், நல்லா தூங்கி எந்திரிக்கணும். நல்ல தூக்கம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா அடுத்து அவங்களை செயலாற்றவே முடியாது, வேலை பார்க்கவே முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த பயணம், இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லா டிராவல் பண்ணணும், ரொம்ப தூரம் போகணும் ஆசை இருக்கும், வெளிநாடு போறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும். இவங்களாம் சில பேர் பாத்தீங்கன்னா இந்த பாதத்துல பிறந்தவங்க செருப்புன்னு தனி ட்ராக் வச்சிருப்பாங்க வீட்டுல, செருப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க, செருப்பை விரும்பி அணிபவங்க அப்படின்னு நம்ம இதுல சொல்லலாம். ஒரு இடத்துக்கு போய் தங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்யூனா இருக்கும்னு நினைப்பாங்க. இப்போ ஒரு லாட்ஜில் போய் தங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெட் இதெல்லாம் மத்த எல்லாம் நல்லா நீட்டா இருக்கும்னு நினைப்பாங்க. ஒரு சாதாரணமான ஒரு லாட்ஜா இருந்தாலும் ஆனா அந்த உள்ள இருக்கக்கூடிய படுக்கையறை வசதிகள் வந்து நல்லா இருக்கும்னு ஆசைப்படுவாங்க. படுக்கைக்கு முக்கியத்துவம் இருக்குது, பயணத்துக்கு முக்கியத்துவம் இருக்கு, போடுற செருப்புக்கு முக்கியத்துவம் இருக்கு, தூக்கத்துக்கு முக்கியத்துவம் இருக்கு. இதெல்லாம் அவங்களுடைய கேட்டகரிஸ்ல கண்டிப்பா பொருந்த. 4ல் 1 அவங்க அடிமைனே சொல்லுவேன் நான். அப்போ அவங்கள பார்த்து அவங்களுக்கான அந்த விஷயங்களை கொடுக்கணும். நிச்சயமா 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்கும் போதே வந்து சுவாரஸ்யமா இருந்தது. நேர்கள் பார்த்துட்டு இருக்கவங்க எத்தனை பேருக்கு இது பொருத்தமா இருக்குங்கிறத உங்களுடைய நட்சத்திரத்தை குறிப்பிட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து பதிவிடலாம். இதே மாதிரி அடுத்து என்ன சுவாரஸ்யமான ஒரு பதிவு வேணுங்கிறதையும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல பதிவிடலாம். நிச்சயமா ஒருத்தருடைய குணத்தை கரெக்டா நம்ம பிடிச்சிட்டாலே வாழ்க்கையில நம்ம அவங்கள கரெக்டா ஹேண்டில் பண்ணிட முடியும்னு சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு சுவாரஸ்யமான பதிவுல சந்திக்கலாம். நன்றி மேடம், வணக்கம்.